வணக்கம் கோலப்பன் சார். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். அதாவது சார், எடப்பாடியார் 50 வருஷமா கிளை செயலாளர்ல இருந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சராகி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இவர் அண்ணாமலை நேற்று வாடகைக்கு பிடிச்ச ஆள் மாதிரி கொண்டு நிப்பாட்டிட்டு ஒரு ஐஏஎஸ்ல இருந்து ஒரு தலைவர் ஆகிட்டு அவரோட சேர்ந்தவங்க பூரா இப்ப புதுசா சேர்ந்தவங்க பூராமும் பேச தெரியாம பேசி பூராம கீழ்த்தரமா பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரி சார். ஆமா, நன்றி நன்றி. அரசியல் முயற்சி கிடையாது அவர். நன்றி 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 சார். நன்றி சார். மக்கள் குரல். வணக்கம் சார், நாகபுரத்துல தமிழ்ச்செல்வன் கூட பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார், சொல்லுங்க சார் உங்க கருத்து. வணக்கம் சார். இப்ப எடப்பாடியாரும் அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி வார்த்தை போர் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக இதே கூட்டணி நீடிக்கும் பட்சத்துல 2026 தேர்தல்ல நிச்சயமாக 200 சீட் தான் திமுக ஜெயிச்சிரும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு. 2 பேரும் இணக்கமா இருந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிமுக 4 சுக்கா நிக்குது. அண்ணாமலையும் வார்த்தையில இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. வாக்கு சதவீதம் ஏறவே இல்லை. சீமான் அவர்களாக சீமானுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு கூட பிஜேபிக்கு வரல. இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்துல திமுக அமோகமா 200 சீட்ல ஜெயிக்கும். குறைந்தபட்சம் கூட்டணி நீடிக்கும் பட்சத்தில் 2 பேரும் திருந்தி வார்த்தை நடத்தாம இருக்கணும். அண்ணாமலை அவர்களை தமிழக மக்களுக்கு மதிக்க வைக்கல, வார்த்தைகளை கடுமையாக விமர்சிக்க கூடாது. நன்றி தமிழ்ச்செல்வன் சார். நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? ரவிச்சந்திரன் சார், விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கருத்து பதிவு பண்ணுங்க சார். அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் முழுமையா பொய்யானது சார். அது உண்மையா இருந்தா கூட்டணியில இருக்கும்போது அவர் விமர்சிக்க வேண்டியதானே. இவ்வளவு நாள் கழிச்சு விமர்சனம் பண்றாருன்னா அது பூரா அவர் மனநலம் சரியில்லாம பேசுற மாதிரி இருக்கு சார். சரி சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். நன்றி நன்றி.